அதிமுகல உங்களை வந்து கட்சியில இணைக்க முடியாது, நீங்க வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு சம்பவத்தை நிகழ்த்திட்டீங்க. குறிப்பா வந்து அதிமுகவுடைய கட்சி தலைமையகத்தை வந்து சூறையாடிட்டீங்க, அதனால உங்களை இணைக்க முடியாதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. எப்படி பாருங்க? அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியுடைய அலுவலகத்தை அவர்கள் தவறான ஒரு பொதுக்குழுவை கூட்டியிருந்தார்கள். நாங்கள் தலைமை கழகத்தில் போய் உட்கார்ந்து வரலாம் என்று கிளம்பி வந்தோம். எங்களை வழிமறித்து தலைமை கழகத்திற்கும் இந்தியன் பேங்க்கும் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. எங்களை வழிமறித்து 8 மாவட்ட கழக செயலாளர், சென்னையில் இருக்கிற 8 மாவட்ட கழக செயலாளர், அங்கே நாங்கள் இந்தியன் பேங்கை நிறைவேற்றும் போது நாங்கள் வந்த டெம்போட்டோ அவரை தாக்கினார்கள். இதுதான் நடந்த உண்மை. எங்களை தாக்கும் பொழுது அவர்களாகவே அங்கே தலைமை கழகத்திற்கு வந்து ஆட்களை அடியாட்களை வைத்து உடைத்துவிட்டு எங்கள் மீது பறிகொடுத்தார். இது அனைத்தும் காவல்துறையுடைய பதிவில் இருக்கு. கட்சியில இணையணும் நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. கட்சியில இல்ல, நான் இணையன்னு சொல்றேன். பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் இணைய வேண்டும். இணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலை உருவாகும். அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவருக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது என்று தன்னுடைய நடவடிக்கையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஒற்றை தலைமை வந்தால் அனைத்து தேர்தலிலும் நான் வெற்றி வருவேன் என்றால் எங்களை தலைமை கழகத்தில் பேசினாங்க ஆரம்பித்து ஒரு தேர்தலையும் வெற்றி வர முடியும். அவராகவே பொதுச்செயலாளர் விலகிக் கொள்வதுதான் அவருக்கு மரியாதையாக இருக்கும். இல்லை என்றால் அவமரியாதை சந்திப்பார்.